அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அவனோட எண்ணம் தெரிஞ்சு அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ரொம்ப தூரம் பயணிக்கிறாங்க தமயந்தி. இப்படி காட்டு வழியா பயணிச்சு எங்க போறதுன்னே தெரியாம கடைசியா செய்தி நாட்டுக்கு வந்து சேர்றாங்க. அங்க அரண்மனையில ஒரு பணிப்பெண்ணா வேலை செய்றாங்க தமயந்தி. விதர்ப்ப நாட்டுல பீமன் தன்னோட மகளான தமயந்தியையும் நலனையும் எங்க இருந்தாலும் தேடி அழைச்சிட்டு வர சொல்லி தூதுவர்களை அனுப்புறாங்க. இவரும் சில ஊருக்கு பக்கத்து தேசத்துக்கு எங்கேயாவது போயிருக்காங்களான்னு பார்த்துட்டு வர வழியில சேத்தி நாட்டுக்கு ஒரு வேலையா வராரு. அங்க தன் மகளான தமயந்தி பணிப்பெண்ணா இருக்கிறத பார்த்து ஒரு தந்தை நான் இருக்கும்போது உனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு சொல்லி அவளை தன்னோட சொந்த நாட்டுக்கு அழைச்சிட்டு வராரு பீம மகாராஜா. இப்படி தமயந்தி தன் தந்தையான பீமனோட விதர்ப்ப நாட்டுக்கு வந்து தன் பிள்ளைகளோட வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் நலனை பத்தின கவலை அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இப்ப எங்க இருக்காரு, என்ன துன்பத்துல இருக்காரோன்னு சொல்லி அவ நலனை பத்தி